திருப்பரங்குன்றம் போன நவாஸ்கனி அசைவம் சாப்பிட்டாரா இல்லையா, பிரியாணி சாப்பிட்டாரா இல்லையா, அதுதான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக வைக்கப்படுது. இதற்கு இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள், அந்த திமுக ஈகோ சிஸ்டம், இடதுசாரி ஈகோ சிஸ்டம்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த யூடியூப் சேனல்கள் எல்லாருமே இந்த விவகாரத்தை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நவாஸ்கனி அங்கே போனது உண்மை, ஆனால் அவர் அசைவம் சாப்பிடவே இல்லை. அதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுங்க. அவர் ஆதாரம் கேட்டார் இல்லையா, அண்ணாமலையை ஆதாரம் கொடுக்க சொல்லுங்கள். அவர் தான் ஆதாரம் கொடுத்தா நான் அரசியலை விட்டே போகிறேன்னு சொல்கிறாருல்ல, நீங்கள் ஆதாரத்தை கொடுத்துட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, அவர் அங்கே போனது உண்மை, சமைத்த அசைவ உணவை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு அவரே தான் எழுதியிருக்காரு. எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து சாப்பிட்டதுக்கு ஃபோட்டோவும் போட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் அவர் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் சாப்பிட்லங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி? இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா, சார் அதான் அவரே சொல்லிட்டாரே சார், அவர் சாப்பிட்லன்னு அவரே சொல்லிட்டாரு. இதுதான் இந்த யூடியூபர்ஸோட பதில். நவாஸ்கனி என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா, இல்லை பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திர பரம்பரையா? நவாஸ்கனியே சொல்லிட்டாரு. இந்த சினிமாவிலாம் வருமே, தேவா பழச்சிக்குவான், டாக்டர் சொன்னாரா, இல்லை தேவாவே சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நவாஸ்கனியே சொல்லிட்டாருங்க, அவர் சாப்பிட்லைங்க. நீங்கள் அவர் சாப்பிட்டாருன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு இந்த குதர்க்கவாதம் பேசுகிறது தான் இந்த யூடியூப் சேனல்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒன்றும் சும்மா சொல்லலைங்க, அதுக்கு ஆதாரமாகவும் சொல்கிறேன். இந்த பேட்டியை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த பேட்டியில் எத்தனை தடவை அந்த விஷயத்தை பற்றி இவர் கேட்குறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஏன் இந்த விவகாரத்தை இவங்க இந்த அளவுக்கு கிளறணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஏன்னா மக்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க. அண்ணாமலை அவர்களும் அதை பற்றி ட்வீட் போட்டார். ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு அடுத்த நாள் நான் சாப்பிடல அப்படிங்கிறது மட்டும்தான் நவாஸ்கனி சொன்னாரே தவிர, மேலே போய் உட்கார்ந்து சாப்பிட்டது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. அவங்க சாப்பிட்டது அசைவ உணவு தான் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனாலும் நவாஸ்கனி சாப்பிடல, அவர் அங்கே போய் அசைவம் சாப்பிடல, அவரை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு இந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு இவங்க ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதற்கான பதிலை இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். பார்த்த உடனே நான் சொல்கிறேன். உங்க தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நவாஸ்கனி அசைவம் சாப்பிட்டார், ஒரு ஆதாரத்துக்கு காமிங்க, நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லி அவர் சாப்பிடவே இல்லை. நீங்களும் நேத்து உங்களுடைய ப்ரொடெஸ்ட்ல பேசுறீங்க, நவாஸ்கனி வந்தாரு, பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. எங்க சாப்பிட்டாரு? அசைவ பிரியாணி சொல்லலையே, சைவ பிரியாணி கூட அங்கேயே சாப்பிடுறான்னு கேக்குறேன். அங்கே உட்கார்ந்து சாப்பிடுவாரா? நீங்க என்ன அந்த அவ்வளவு மக்கள் கூடி இருக்கும்போது என்ன டோன்ல சொன்னீங்க, இப்ப இந்த பேட்டியில என்ன டோன்ல சொல்றீங்க சார்? என்னவா இருக்கட்டும் சார், அங்கேயே வர்றாரு, சொல்லுங்க காரணம் சொல்லுங்க சார். ஹோட்டல் இடம் இல்லையா? வக்ஃப் போர்டு தலைவர் சார் அவரு. யாரு தெரியுமா உங்களுக்கு? சிக்கந்தர் மலையா ரெவென்யூ பிரியாணி வர மாட்டீங்களே, ஸ்கிப் ஆகி போறீங்க. அதுக்குள்ளே போய் நிக்காங்க. இல்ல சார், அசைவத்தை நிக்காங்க. இல்ல சார், நீங்க அத வச்சு தான் அவ்வளவு பெரிய மக்கள்கிட்ட தப்பான விஷயத்தை சொல்றீங்க. அவர் படிக்கட்டுல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டாரு, அசைவம் சாப்பிட்டாரு. படிக்கட்டுல சாப்பிடல அவரு, அசைவம் சாப்பிட்டாரா? அசைவம் சாப்பிட்டாரா? பக்கத்துல தாஜ் சாப்பிட்டாரா சார்? அந்த பாயிண்ட்ல நிக்க மாட்டீங்களா நீங்க? அவர் அசைவம் சாப்பிட்டாருன்னு போற போக்குல அவ்வளவு மக்கள் கூடி இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறீங்க. உங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, அவர் ப்ரூஃப் பண்ணுங்கங்கறாரு. இப்போ வரைக்கும் யாரும் சொல்லாம அவர் என்ன ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரான்னு மட்டும் நீங்க ஸ்கிப் பண்றீங்களா? அசைவம் சாப்பிடலன்னு அவர் ப்ரூஃப் பண்ண அவர் சொல்லிட்டாரு. ப்ரூஃப் பண்ணுங்க, நான் என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா அவரை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. ஏன் சார் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு டாய்லெட் போற விஷயத்தை நீங்க ப்ரூஃப் பண்ண எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? அங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். நவாஸ்கனி மக்களை தூண்டி விடுறதுன்னு நவாஸ்கனிக்கு அங்கே உட்கார்ந்து படிக்கட்டுல இதுக்கு முன்னாடி வந்துக்காரு அவரு. சார் ஒரு பிரச்சனை வரும்போது சார் வக்ஃப் வாரிய தலைவரா பார்க்க முடியும். இதுக்கு முன்னால வந்தாரா சார்? வந்திருப்பாரு சார். எப்போ வந்தாரு? எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது என்ன நடக்குது அப்படின்னு அவர் என்ன இஷ்யூன்னு பாக்கிறதுக்கு வர வேண்டியது அவருடைய பொறுப்பு இருக்கு. தர்காவை இஸ்லாம் ஏத்துக்குதா? கேட்டிங்களா? அவர் சாப்பிட்டாரா? அவர் அசைவம் சாப்பிட்டாரா? எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்குறாங்க. இதை வச்சு தான் நீங்கள் மக்களை தூண்டி விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சா மக்களை தூண்டி விட்டாங்க. நவாஸ்கனி அங்கே போனதுக்கு அப்புறமா தான் விவகாரம் பெருசாகுது. அவர் ஏன் போனாருன்னு கேட்டால் வக்ஃப் வாரிய தலைவராமா, அங்கே பிரச்சனை வந்ததுனால அவர் போனாராமா. வக்ஃப் வாரியம்ங்கிறது என்னது? இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு. அங்கே சொத்து பிரச்சனை ஏதாவது வந்ததா? அங்கே வந்தது அங்கே வழிபாடு சம்மந்தப்பட்ட அல்லது அங்கே உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். அங்கே ஆடு கோழியெல்லாம் பலியிடலாமா அப்படிங்கிறது தான் சர்ச்சை. அந்த சர்ச்சைக்கு இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்கும் வக்ஃப் வாரிய தலைவராக இவர் போய் ஏன் நிற்கணும்? இவங்க எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க அவரை. வேணும்னே தான் நீங்கள் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டது அசைவ உணவுன்னு நல்லா தெரியுது. ஆனாலும் நவாஸ்கனி மேலே தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனையை பற்றி, திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றி இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததை பற்றி பேசுகிற அத்தனை பேருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே அந்த திமுக கூட்டணி எம்பி போனது தான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி. அவர் அங்கே போயிருக்கக்கூடாது. அது வரைக்கும் இந்து அமைப்புகள் யாருமே வரல. அது வரைக்கும் இது இஸ்லாமிய அமைப்புகள் வெர்சஸ் அரசு அப்படிங்கிறது தான் பிரச்சனை.
எச் ராஜாவோ இல்லை பாஜகவை சேர்ந்தவர்களோ இல்லை இந்து அமைப்பை சேர்ந்தவர்களோ அந்த இடத்துக்கு போகலை. அப்போ இங்கே பழியே வந்து இஸ்லாமியர்கள் மேலே, முக்கியமாக வந்து நவாஸ்கனி எம்பி மேலே தான் விழுந்திருக்கு. அப்போ அந்த பழியை தூக்கி வேற யார் மேலேயாவது போடணும் இல்லையா? எப்படி வந்து இஸ்லாமியர்கள் மேலே பழி சொல்ல முடியும்? அப்போ அதை தூக்கி வேற யார் மேலேயாவது போடணும் அப்படின்னா அதற்குத்தான் இந்த விஷயத்தை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நவாஸ்கனி சாப்பிட்டாரா நீங்கள் பார்த்தீங்களா? ஆதாரம் கொடுங்க. அதான் ஆதாரம் கொடுத்தா அவர் அரசியல் விட்டே போகிறேன்னு சொல்கிறாரு, கொடுங்க. எந்த அளவுக்கு வந்து அதிகாரமாக பேசுகிறாரு அவர். இதே அதிகாரத்தோட வேற ஏதாவது கட்சிக்கிட்ட இவங்களால் பேச முடியுமா? பாஜக அப்படின்னா எப்படி வேணாலும் பேசலாம், அப்படி தானே? இவர் மட்டும் இல்லை, இன்னொரு பேட்டியும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் மறுக்கிறாரு, இல்லன்றாரு. அவரு நீங்க நிரூபிங்கன்றாரு, அந்த போட்டோ உண்மை நிரூபிங்கன்றாரு. அவர் ட்விட்டர் நேர்காணல்ல அவர் சொல்றாரு, சார் நிரூபிங்கன்னு அரசியல் விட்டு போறீங்க. ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல பெயில் வாங்கினோன்னு அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லன்னு சொல்லிட்டு அது உண்மையாகுமா? பர்பஸா தான் நீங்க அந்த போட்டோவை போடுறீங்க. நீங்க உங்க ட்விட்டர்ல போட்ட போட்டோ தான். அப்ப இல்ல மறுத்துட்டாருன்னா அப்ப நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நீங்க தான் குற்றச்சாட்டு வச்சீங்க. அவர் மறுக்கிறாருன்னா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நாங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் மறுக்கிறாரு சார், அவர் இல்லன்றாரு சார். அப்புறம் மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டி நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் பொய்ங்கறாரு சார். நீங்க கொடுத்த போட்டோ பொய்ங்கறாரு சார். அப்படி சம்பவமே நடக்கலங்கறாரு சார். நாங்க போய் நான்வெஜ் சாப்பிடல அப்படிங்கறாரு சார். வெளிப்படையா மற்ற ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல்ல சொல்றாரு. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் தான் ஸ்கைல எடுக்கணும். நான் கொடுத்த ஆதாரம் போய் நீங்க நிரூபிங்க. அவர் அது அவதூறுன்னு நினைக்கிறாரு. எது அவதூறு? எப்படி இந்த பேட்டிக்கு நீங்க கேட்டீங்களா? கலாட்டால வந்த பேட்டி இது. நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் பொய். அவர் சாப்பிடவே இல்லைன்னு சொல்கிறார் சார். அவர் மறுக்கிறார் சார். அவர் அவதூறு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு சார். நீங்கள் தான் சார் ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறாரு சார். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இவங்களுடைய நெரேட்டிவை மக்கள் மனசில் விதைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க பார்த்தீங்களா? கண்ணு முன்னாடி நடந்த விஷயம். நவாஸ்கனி அங்கே போனது உண்மை. கீழே காவல்துறையினர்கிட்ட வந்து விவாதம் பண்ணது உண்மை. நீங்கள் வந்து மேலே போய் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு தானே சொல்கிறீங்க. சமைச்ச உணவை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை, அசைவ உணவை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை. அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோன்னு காவல்துறையை மிரட்டி மேலே போய் உட்கார்ந்து நாங்கள் சமைத்த அசைவ உணவை மலை மேல் கொண்டு சென்று மக்கள் அனைவரும் உண்டனர் அப்படின்னு அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் ட்விட்டர் பேஜில் எழுதி அதற்கு வந்து ஆதாரமாக ஒரு ஃபோட்டோவையும் போட்டுட்டு இப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான்? அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அவர் மறுக்கிறாருங்க, நீங்கள் ஆதாரம் கொடுங்க. இதற்கு முன்னாடி பார்த்த அந்த டிபேட் தினேஷ் கேட்ட கேள்விக்கும் இந்த பையன் கலாட்டால கௌதம் கேட்ட கேள்வியும் ஒரே கேள்வி தான். அப்போ இந்த நெரேட்டிவ் உங்களுக்கு புரியுதா? இவங்க ரெண்டு பேரையும் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சங்கிலி இணைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதை சொன்னதுக்கு தான் அஸ்வத்தமன் வந்து ஒரு உதாரணம் சொன்னார், அருமையான உதாரணம். இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து ஞானசேகரனை கைது பண்ணிட்டாங்க. அவன் தான் குற்றவாளின்னு காவல்துறை சொல்லுது. இப்போ அவன் வந்து ஜாமீனில் வெளியில் வந்து நான் குற்றவாளி இல்லை, எனக்கும் அந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனை விட்டுருணுமா? மன்னிச்சு விட்டுடலாமா? இல்லை நான் முதல்லே கேட்ட மாதிரி ராமநாதபுரத்து எம்பி நவாஸ்கனி அவர்கள் ஹரிச்சந்திரனுடைய பரம்பரையில் வந்தவரா? உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாரா? அவர் சாப்பிட்டதுக்கு ஃபோட்டோ இல்லை, கரெக்டு, நானும் ஒத்துக்கிறேன். அவர் அங்கே சாப்பிட்டதுக்கு ஃபோட்டோ இல்லை. ஆனால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து பாலை குடித்தாலும் அவன் கல் குடிச்சதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பாலை குடிக்கிறதுக்கு எதுக்கு பனைமரத்தடியில் போனீங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. நியாயமான கேள்வி தானே? நீயே அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற, நீ வந்து சாப்பிட்றதுக்கு தான் போனேன் அப்படிங்கிறத நீயே சொல்லியிருக்க. நீ சாப்பிட்டது அசைவ உணவு தாங்கிறதையும் நீயே சொல்லியிருக்க. ஆனால் நான் மட்டும் சாப்பிடல, என்ன சொல்லாதீங்க அப்படின்னு மட்டும் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதை மட்டும் எப்படி நம்புறது? அப்போ இவங்களுடைய நெரேட்டிவ் என்ன? நவாஸ்கனி மேலே விழுந்த பழியை துடைக்க வேண்டும். அண்ணாமலை போய் சொல்லிட்டாரு, பாஜக போய் சொல்லிருச்சு, மக்கள்கிட்ட ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி நவாஸ்கனி போய் அசைவம் சாப்பிட்டாருன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நெரேட்டிவ். நடந்த சம்பவத்தை எப்படி மாற்றுறாங்கங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். இவங்க இரண்டு பேர்கிட்டையும் திரு ராமஸ்ரீனிவாசன் ஆகட்டும் இல்லை திரு அஸ்வத்தமன் ஆகட்டும், ரெண்டு பேருமே ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. அவங்க கேள்வி கேட்டதை நீங்கள் பார்த்தீங்க, இவங்க கேட்ட கேள்வி என்னங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். மூணாவது, மேலே திருக்கோயில் கார்த்திகை தீபம். இப்போ நீங்கள் இவ்வளோ தர்கா விஷயம் பேசுகிறீங்களே, அவனுக்கு உரிமைங்கிறீங்களே, கார்த்திகை தீபம் மேலே ஏற்றுறது உரிமையா இல்லையா? அது இந்து முறைப்படி தீர்ப்புகள் இருக்குன்னா பண்ணலாம். தீர்ப்பு எங்க தர்கால போய் பிரியாணி சாப்பிட உரிமை இருக்குன்றீங்க, அப்புறம் இந்துக்களுக்கு தீர்ப்பு நீங்க தான் அதுல தீர்ப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. நீங்க தர்கால போய் அசைவம் சாப்பிட்டா நாங்க ஏத்துக்கணும்ன்றீங்க, நாங்க எதுக்குங்க கார்த்திகை தீபம் ஏத்துறோம்? நீங்க எங்க எதுக்குறீங்க? எங்க ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க? மேல மலையில எந்த இடத்துல? மலையில தான் சார், காசி விஸ்வநாதர் கோயில்கிட்ட ஏத்தணும்னு வழிமுறைகள் இருக்கு, அது பாரம்பரியமா நடந்துட்டு இருக்குன்னா சரிங்க. யாரு அப்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னு ஏத்தாம இருக்காங்க? அவன் அப்ஜெக்ட் பண்ணா கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாதுங்க, நாங்க அப்ஜெக்ட் பண்ணா அப்படிதான் திம்பாமிங்க. என்னது
கார்த்திகை தீபம் ஏற்றணும். கார்த்திகை தீபம் ஏத்துற வழிமுறையை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மலைக்கு மேல இந்து மக்கள் பண்ணிட்டு இருக்காங்களா? 1947 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இடையில முஸ்லீம் சப்ஜெக்ட் பண்ணான்னு நிறுத்தினாங்க. தொடர்ந்து வழக்காச்சு. அது யார் மனசையும் புண்படுத்த போறது இல்லை கௌதம், கரெக்ட் தானே? அதனால யாராவது மனசு புண்பட போதா? ஒரு இஸ்லாமிய மக்களுடைய மனது அந்த மலையில ஒரு விளக்கு ஒரு நாள் ஏத்துறதுனால புண்பட போதா? அந்த விளக்கு புண்பட போதா? இங்க பிரேயர் பண்றதுல புண்பட போறது. நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. புண்பட போதா? அங்க விளக்கேத்துறதுல புண்பட போதா? ஆமா இல்லன்னு சொல்றீங்க, ஏங்க பயப்படுறீங்க? புண்பட போதா? புண்படாது தானே? அப்புறம் ஏன் 40 வருஷமா சண்டை போடுறாங்க? ஏன் சண்டை போடுறாங்க? சண்டை போடுறோம் போய் கேளு. அனுமதிக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் அனுமதிக்கல, பிரச்சனை பண்றாங்க. எது ஒரு விளக்கேத்துறதுக்கு? அதையே நீங்க எல்லாம் கேட்கவே இல்ல. இன்னைக்கு ஆடு மாடு பலி கொடுக்குற மட்டும் எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. விளக்கேத்த அனுமதி கொடுத்துட்டா இது நீங்க அனுமதி கொடுத்துருவீங்களா? இது விளக்கேத்த 40 வருஷமா அனுமதி கொடுக்கல, எங்க போனீங்க? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாமமச்சானா பழகுறாங்க, பாஜக தான் உள்ள பூந்து இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. அப்படி மாமமச்சானா பழகின அதே இஸ்லாமியர்கள் தான் இந்த மலை சிக்கந்தர் மலை, இந்த மலை வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டில் கேஸ் போட்டது. அந்த கேஸில் தான் இது வந்து திருப்பரங்குன்ற மலை தான், இந்த மலை முழுவதும் முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த மலை மேலே இருக்கிற தர்கா இருக்கிற 33 சென்ட் இடம் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதற்கு பிறகும் இவங்க சும்மா இல்லை, மாமா மச்சானா தான் பழகுறாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே. மலை மேலே வந்து ஒரு சுனை இருக்குது. சுனை அப்படின்னா அந்த நீரோடை மாதிரி ஒரு தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த சுனை வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதுக்கும் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த வழக்கிலையும் இந்த சுனை வந்து முருகனுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு வேணும்னா அந்த நீங்கள் வந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகும் வந்து இந்த மலை மேலே வந்து போகிறதுக்கான பாதை, அந்த பாதை சம்மந்தப்பட்டதும் ஒரு வழக்கு போட்டதும் அதே இஸ்லாமியர்கள் தான். அந்த வழக்கிலையும் வந்து இந்த பாதை எல்லாமே இங்கே இந்து சமய அறநிலையத்துறை உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தருவாங்க, உங்களுக்கு தேவையான மின்சாரம் குடிநீர் பாதை எல்லாத்தையுமே அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகன் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலை மேலேயே கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுங்கிறது வந்து நம்ம காலம் காலமாக செய்யக்கூடியது, இந்துக்கள் காலம் காலமாக செய்யக்கூடியது. ஆனால் அதற்கும் தடை வந்தது. ஏன்னா அங்கே தர்கா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது சம்பந்தமாக இந்து அமைப்புகள் நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றம் போய் மேலே கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்தது எப்போ? 1994 ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கிற போது வந்த தீர்ப்பு. அப்போ இருந்து 30 வருஷமாச்சு, இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்பை இந்து சமய அறநிலைத்துறை அமல்படுத்தலை. இதை கேட்கக்கூடாதா? மலை மேலே தீபம் ஏற்றுறதுனால இவங்க மனசு எப்படிங்க புண்படும்? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆடு மாடு கோழியெல்லாம் எங்கே போய் பலியிடாதீங்க, அது வந்து முருகனுடைய மலை, அது வந்து புனிதமானது அப்படின்னு நம்ம சொன்னால், ஏன் அப்படி என்ன புனிதம் கெட்டு போச்சு, நாங்கள் 300 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சண்டைக்கு வராங்களே. அதே தானே கார்த்திகை தீபத்துக்கும். அதைத்தான் திரு ராமஸ்ரீனிவாசனும் கேட்குறாரு. அவங்க சொன்னால் அந்த கருத்துக்கு வேலிடிட்டி இருக்குது, அதுவே இந்துக்கள் சொன்னால் அவன் மதவாதி, அவன் வந்து கலவரம் பண்ண வரான். நீங்கள் தானேப்பா சொல்கிறீங்க மாமா மச்சானா பழகிட்டு இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கிறதோட லட்சணம் இதுவா? மலை மேலே வந்து ஒரு கார்த்திகை தீபம், அதுவும் வருஷத்துக்கு ஒரு நாள், அதை ஏற்றுறதுக்கு கூட இங்கே வந்து அனுமதி இல்லை அப்படின்னா அதில் என்ன ஒற்றுமை இருக்குது? இவங்களுடைய இந்த நெரேட்டிவை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த 2 பேர் பேசின அந்த வீடியோவையும் சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சேனலுக்கெல்லாம் வந்து பாஜகக்காரங்க தான் வந்து பேசி கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. உண்மையிலேயே ராமஸ்ரீனிவாசன், அமர் பிரசாத் ரெட்டி, அதுக்கப்புறம் அஸ்வத்தமன் சார், இவங்க எல்லோரும் வந்து இனிமேல் யூடியூப் சேனலுக்கு, அதுவும் திமுக சார்பு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூவே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க யாருக்குமே வந்து வண்டியே ஓடாது. இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு எத்தனையோ சேனல்கள் இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, அந்த சேனல்களை வாழ வைங்க, அந்த சேனல்களை வளர்த்து விடுங்க. ஏன் இந்த மாதிரி திமுக ஆதரவு சேனல்களை வளர்த்து விடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. யாராவது அவங்ககிட்ட எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும். நன்றி.